Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths Complex Analysisல ஒரு example problem தான் பார்க்க போறோம். இப்போ இந்த question பாருங்க. If f of z is analytic, then prove that dou square by dou x square plus dou square by dou y square of modulus of f of z the whole square equal to 4 into modulus of f dash of z the whole square. Okay. சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of z அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இது வந்து ட்ரூ தான் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும் அதை ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாமா? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம u and v அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் u and v இருக்கு இல்லையா? இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ux, uy, vx, vy இது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டினியூஸா இருக்கும். அதுக்கப்புறம் CR ஈக்குவேஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது. அடிஷ்னலா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு அப்படின்னா அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆன u and v வந்து ஹார்மானிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது அந்த u and v வந்து ஹார்மானிக் ஈக்குவேஷனா இருக்கும். அது எப்படி அப்படின்னா u double x plus u double y equal to 0 and v double x plus v double y equal to 0. அதுதான் இங்க நாம எழுதியிருக்கோம். Let f of z equal to u plus iv and f of z is analytic. This implies u and v are harmonic. That is u double x plus u double y equal to 0 and v double x plus v double y equal to 0 where z equal to x plus iy. Next, இந்த f of z equal to u plus iv இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? மாடுலஸ் of f of z the whole square equal to u square plus v square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை நாம 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ரெண்டு சைடும் இப்போ நாம எக்ஸை வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? டோ 5 பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2u இன்டூ யூஎக்ஸ் அப்படின்னு வரும். பிளஸ் வி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2v இன்டூ விஎக்ஸ். நெக்ஸ்ட், அகைன் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ என்ன வரும்னா டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு u அண்ட் ux அப்படின்னுட்டு. ஸோ இந்த யூவை u அப்படின்னு எடுத்துக்கலாம், யூஎக்ஸை v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு d of uv மாதிரி இருக்கும். ஃபார்முலா என்ன? udv பிளஸ் vdu. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 2 கான்ஸ்டன்ட்னால அதை காமனாக அப்படி எடுத்துக்கலாம். u இன்டூ யூஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u டபுள் எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் யூஎக்ஸ் இன்டூ இந்த யூவை பார்ஷியலாக எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ நமக்கு யூஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இந்த டேர்ம் 2 இன்டூ இதையும் அதே மாதிரி தான், இந்த வியை யூன்னும் விஎக்ஸை வின்னும் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? வி இன்டூ வி டபுள் எக்ஸ் பிளஸ் விஎக்ஸ் இன்டூ விஎக்ஸ். இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது. அதை வந்து வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டிங்கன்னா யூ டபுள் எக்ஸ் plus ux into ux ux square plus v into v double x plus vx into vx vx square. இதுதான் என்னன்னா டோ ஸ்கொயர் 5 divided by டோ எக்ஸ் ஸ்கொயர். இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரி 5ஐ y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும்? டோ 5 by டோ y அப்படின்னு வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் யூ ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2u into uy அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2v இன்டூ vy அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம அகெயின் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ y ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 2 கான்ஸ்டன்ட்னால காமன் எடுத்துடலாம். முன்னாடி என்ன பண்ணுமோ அதே தான், சேம் ப்ரொசீஜர். இதை யூன்னு எடுத்துக்க போகிறோம், இதை வின்னு எடுத்துக்க போகிறோம். ஃபார்முலா d ஆஃப் uv வந்து யூஸ் பண்ண போகிறோம். udv ப்ளஸ் vdu. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன வரும்? u இன்டூ uy வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா u டபுள் yன்னு வரும். பிளஸ் uy இன்டூ அகைன் uவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uy அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி v இன்டூ v டபுள் y பிளஸ் vy இன்டூ vy. ஸோ 2 இன்டூ u டபுள் y u இன்டூ u டபுள் y பிளஸ் uy ஸ்கொயர் பிளஸ் v இன்டூ v டபுள் y பிளஸ் vy ஸ்கொயர். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் 1 and 2 என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் இதை ஆட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இதையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்துலையுமே வந்து 2 காமனாக இருக்குது. அதை வந்து வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், யூ டபுள் எக்ஸ் யூ டபுள் ஒய் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு டேர்மை ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். யூவை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா யூ டபுள் எக்ஸ் ப்ளஸ் யூ டபுள் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த தேர்ட் டேர்ம் பாருங்கள், தேர்ட் டேர்மில் ரெண்டுத்துலையும் வி காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வி டபுள் எக்ஸ் ப்ளஸ் வி டபுள் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையும் இருக்க செகண்ட் டேர்ம்ஸு. அப்போ என்ன வரும்? யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஒய் ஸ்கொயர். இல்லை, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி எக்ஸ் ஸ்கொயர், யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிற செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மை கம்பைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மை கம்பைன் பண்ணிக்கலாம். என்ன வரும்? யூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யூ அண்ட் வி வந்து ஹார்மானிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் யூ டபுள் எக்ஸ் ப்ளஸ் யூ டபுள் ஒய்னா அதோட வேல்யூ 0. அதே மாதிரி வி டபுள் எக்ஸ் ப்ளஸ் வி டபுள் ஒய்னா அதோட வேல்யூ வந்து 0. இப்போ அந்த ரெண்டு கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆகிடும்? இதுவும் 0 ஆகிடும், இதுவும் நமக்கு 0 ஆகிடும். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 இன்டூ யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ யூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னன்னா யூ பிளஸ் ஐவி தானே. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? யூஎக்ஸ் பிளஸ் ஐவிஎக்ஸ் தானே, கரெக்டா? சரி, இதில் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூஎக்ஸ் பிளஸ் ஐவிஎக்ஸ். ஓகே, சரி. இப்போ இதுக்கு மாடலஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? மாடலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர், இதுதானே வரும். சரி, அடுத்தது எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்ன? எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக், கரெக்டா? சின்ஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக், அப்போது இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் யூ, அதாவது இதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, யூ அண்ட் வி, இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி அது எப்படி இருக்கும்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? அப்போ யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ், இப்படி எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ யூஒய் அப்படின்னா அதை நம்ம மைனஸ் விஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி விஒய்க்கு யூஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே இருக்க பாருங்க இந்த ப்ராக்கெட், இதோட வேல்யூல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன வரும்? யூஒய் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூஒய்னா என்னது? மைனஸ் விஎக்ஸ் தானே. அப்போ மைனஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர், விஒய்னா என்னது? யூஎக்ஸ், அப்போ யூஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா விஎக்ஸ் ஸ்கொயர் வரும் பிளஸ் யூஎக்ஸ் ஸ்கொயர், கரெக்டா? அதாவது யூஒய் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் யூஎக்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு வந்துருச்சு, பிளஸ் யூஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போது யூஒய் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர்னாலும் யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம்? யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 இன்டூ யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒன்று தான், ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 டைம்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த யூஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஸ்கொயர். அதனால் இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் 5 டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துலேயும் 5 காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ஆஃப் 5 ஈக்குவல் டு 4 இன்டூ மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இதில் 5 அப்படிங்கிறது என்ன?
நம்ம 5 அப்படிங்கிறது என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 அப்படிங்கிறது எது எடுத்தோம்? 5 அப்படிங்கிறது u ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இந்த 5க்கு பதிலாக நாம மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? since 5 is equal to modulus of f of z square. இதை எடுத்து இங்க substitute பண்ணிக்கலாம். This implies dou square by dou x square plus dou square by dou y square of modulus of f of z square equal to 4 times of modulus of f dash of z square. ஸோ அவ்வளோதான். இதுதான் நாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.